கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம ஆண்டவருக்காக வந்தோம், ஆண்டவருக்காக வாழுறோம், ஆண்டவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தரோடு இருக்கிறோம். we say I am a Christian. வெளியே சொல்றோம் I am a Christian. நம்ம வீடுகள் ஃபுல்லா எப்படி இருக்கிறோம்? வார்த்தையா தான் இருக்குது. நம்ம பைக் எல்லாம் வார்த்தையா தான் இருக்குது, நம்ம கார் எல்லாம் வார்த்தையா தான் இருக்குது, எங்க போனாலும் பிரைஸ் லார்ட் தான் சொல்றோம். ஆனா ஒரு வார்த்தை கோடிட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து. அதை விட ஒரு சேடான லைன் அடுத்த லைன், கிருபை நின்று விழுந்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பிரிஞ்சிங்க, விழுந்தீங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை காட்ட விரும்புகிறேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறாரு. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் எல்லாவற்றையும் விட்டு எனக்காக வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் சொல்ல, வா ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. லெஃப்டா ரைட்டான்னு தெரியாது, கூகுள் மேப் கிடையாது, எங்க போகணும்னு தெரியாது. யூ ஜஸ்ட் கம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ரூட் கூட தெரியாம, கைக்கு எந்த பணமோ எந்த காரியமோ, அதாவது வா எனக்காக நீ போ, எனக்காக நீ பிரிஞ்சு வா. எதை விட்டு பிரிஞ்சு வா? உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் குலத்தை விட்டு, உன் சொந்தங்களை விட்டு. நம்ம பைபிள் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. எனக்கென்று வான்னு சொன்னாரு. வைஃபை கையில பிடிச்சாரு, மூட்டையை எடுத்தாரு, என்ன கொடுக்குறாங்களோ வாங்கினாரு. ஆண்டவரே நான் வரேன். பைத்தியமான்னு கேட்குறாங்க. ஆர் யூ மேட்? இவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு, நம்ம பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, நம்ம தான் அந்த ஊர்ல பெரிய ஆசீர்வாதம், என் பிசினஸ் டாப்பான பிசினஸ். ஹல்லேலூயா. அப்போ இல்ல இல்ல, இதை விட ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்காக God is calling me, என்னை பிரிந்து வர சொல்லுகிறார். மனைவி கையில பிடிச்சாரு. 12ஆம் அதிகாரத்தில் அவர் புறப்பட்டாரு. கூட லோத்து சொல்றாரு, பெரியப்பா நானும் வரேன். என்ன சொல்றாரு? நீங்க ரொம்ப வயசாயிருச்சு, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு வாலிபரா நான் வந்து உங்களோட கூட இருந்து உங்களை சப்போர்ட் பண்றேன், அந்த ஆண்டவருடைய திட்டங்களுக்கு நான் கூட நிற்பேன். வந்தாரு. 2 பேரையும் கடவுள் ஆசீர்வதிச்சாரு. 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ரொம்ப சமாதானமா இருந்தது. அப்படி அங்க போட்டிருக்குது. தட் இஸ் a sad line in Bible. இவங்க 2 மந்தை மேய்ப்பருக்குள்ள என்ன வந்துச்சாம்? வாக்குவாதம் வந்துச்சாம். அந்த வாக்குவாதம் முட்டி கை கலப்பு சண்டைக்குள்ள போறதுக்கு முன்பாக அழைக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட தேவ சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் வந்து நிற்கிறார். எல்லாம் அமைதின்னு சொல்றாரு. அவர் வாயின் வார்த்தையை பாருங்க, நாம் சகோதரர். சொல்லுங்க சொல்லுங்க. பைபிள் தட் வேர்ட் எப்படி லைன் போட்டுது பாத்தீங்க? we are brothers. நாம் ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனால் அழைக்கப்பட்டவங்க, ஒரே சபையில் இருக்கிறோம், நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நம்மளை சுத்தி எல்லாம் பார்க்கறாங்க, குடும்பம் பார்க்குது, சபை பார்க்குது, நம்ம ரொம்ப வருஷமா கர்த்தரோடு இருக்கிறோம். நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். ஏன்? நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தைக்கு ஹல்லேலூயா லோத்து செவி கொடுக்கவில்லை. அவன் சாரின்னு கேட்கல. ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்போது தேவனிடத்திலிருந்து, தேவ மனுஷனிடத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்போது, இதை செய்யாதே, இது தேவனுக்கு பிரியமில்லை, இது போக போக உன்னை மோசமாக்கி விடும், உன் குடும்பத்துக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது அதை செவி கொடுக்காவிட்டால், சாரி என்று கேட்காவிட்டால் வந்த நிலைமையை பார்த்தோம். ஆபிரகாம் சொல்லுகிறார், டைம் கொடுக்கிறாரு. சாரி பெரியப்பா, சாரி ஐயா, நான் இனிமேல நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், நீங்க தான் அழைக்கப்பட்டு வந்தீங்க, உங்களுக்கு கூட தான் நான் வந்தேன். he never asked the sorry. சில பேர் சாரியே கேட்க மாட்டாங்க. ஐயோ அது மீசில மண் ஓட்டிடுமான்னு தெரியலப்பா, சாரியே கேட்க மாட்டாங்கப்பா. உண்மையான தப்பு கணவர் பண்ணியிருப்பாரு, அல்லது உண்மையான தப்பு மனைவி பண்ணியிருப்பாங்க. they know I do the fault. சாரின்னு கேட்க என்ன ஈகோன்னு எனக்கு தெரியலங்க. ஹல்லேலூயா.
சாரி மட்டும் கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஆஸ்வதிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா. சாரி மிகப்பெரிய blessing கொண்டு வர வாழ்க்கையில. ஐ எம் சாரி. மனைவியை பார்த்து ஐ எம் சாரிமா, நான் கோபத்தில் பேசிட்டேன், நான் கோபத்தில் பேசிட்டேன். பிள்ளைங்க கிட்ட கூட நம்ம தவறான முறையில் ஹேண்டில் பண்ணியிருந்தா we say our son to sorry. அவன் சாரி கேட்காதனால ஆபிரகாம் நெக்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ என்னை விட்டு நீ இப்படி போனா நான் இப்படி போறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வாக்குவாதத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா we are calling from separated people. நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க கொண்டு வந்தார், எழும்பி பிரகாசிக்க கொண்டு வந்தார், நம்ம மற்றவங்க மத்தியில் உயர்த்த கொண்டு வந்தார். அப்புறம் நம்ம கிட்ட திருப்பும் அந்த வாக்குவாதங்களும் கலகங்களும் நம்ம கிட்ட தேவனுக்கு பிரியமில்லாம இருந்தா ஐயோ நம்மளை அழைத்த நோக்கமே வீணாய் போய்விடும். கெட் அவுட். நம்ம பைபிள்ல தாங்க இருக்குது. ஹல்லேலூயா. கிருபை நின்று விழுந்தீர்கள் போட்டிருக்குது பாருங்க. என்ன போட்டிருக்குது? ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிங்க, அந்த வசனத்தை படிங்க பிரதர். கிருபை நின்று விழுந்தீர்கள். நீங்கள் தேவனை விட்டு, விசுவாசத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு பிரிந்து பிரிந்து அண்டர்லைன் தட் வேர்ட். உலகத்திலிருந்து தான் பிரிய சொல்றாரு, அசுத்தத்திலிருந்து பிரிய சொல்றாரு, மாம்சத்திலிருந்து பிரிய சொல்றாரு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பரிசுத்தத்திலிருந்து பிரிய சொல்ல. இங்க பாருங்க, ஒரு தேவ மனுஷங்கிட்ட பரிசுத்தத்தோட தேவனுக்காக வந்து அவரு வாக்குவாதத்தில் பிரியார். ஹவ் சேட் பாருங்க. தேவனை விட்டு, ஆண்டவரை விட்டு, வார்த்தையை விட்டு இதை விட சூப்பர்னு வெளியே போனீங்கன்னா சோதம் கோமரா சூப்பர்னு போனார். அல்லேலூயா. ஆனா கடைசியில் பார்த்தீங்களா? அவர் குடும்பத்தை பார்த்தீங்களா? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா? சோதம் மக்களை பார்த்தீங்களா? கடைசியில் அந்த பட்டணத்தை அழிக்கும் போது அவங்க மனைவி பிள்ளைங்க, மனைவி திரும்பி பார்த்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ரிமெம்பர்.